வணக்கம் மகளே. வீட்டில் 3 வருடமாக வாடகைக்கு குடியிருந்த வயதான தம்பதியை காலி செய்த இளம் தம்பதிகள். பிறகு நடந்ததை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது உங்களுடைய கண்கள் கலங்கி இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லிவிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஏங்க, எத்தனை நாளாக சொல்கிறேன் பெருசுங்க ரெண்டையும் வீட்டை காலி செய்ய சொல்லுங்கன்னு. இன்று மனைவி சாரதா சொன்னதும் அவங்க பாட்டுக்கு இருக்காங்க, நமக்கு என்ன தொந்தரவாக கொடுக்குறாங்க, சும்மா எப்போ பார்த்தாலும் இதையே சொல்கிற என்றான் கணவன் பரமசிவம். உங்களுக்கு என்ன வேலை வெட்டின்னு நீங்கள் வெளியே போயிடுவீங்க, வீட்டில் இருக்கிற எனக்கு தானே தெரியும். தினமும் ஏதாவது சீனி ஜீரகம்னு கேட்டுகிட்டே இருக்குது அந்த பாட்டி. பெரியவர் குப்புசாமி பென்ஷன் வாங்கியதும் மளிகை ஜாமான் எல்லாம் வாங்கி போகிறாரே, அப்புறம் என்னவா? அவங்க 2 பேரும் ரொம்ப சிக்கனம். காலையில் பேப்பர் வந்ததும் ஆளாக அவர் படிச்சுட்டு அப்புறம் தான் நாம் படிக்கணும். சொந்தமாக ஒரு பேப்பர் வாங்கிக்க வேண்டியது தானே. ஓசி பேப்பரு, ஓசி டிவி, இப்படியே காலத்தை ஓட்டுதுங்க அந்த 2 பேருசும் என எரிச்சலுடன் சொன்னால் சாரதா. உடனே கணவனும், விடு, அவர் படிக்கிறதால பேப்பரில் எழுத்தா குறைஞ்சிட போகுது, இல்லை டிவி கேபிள்காரன் தான் கூடுதலாக பணம் கேட்குறானா? நாம் காலையில் வேலையாக இருக்கோம், அவர் ஓய்வாக வீட்டில் இருக்கிறவர், அவருக்கும் நேரம் போகணும்ல. ஆமாம், ராசி பலன் பார்க்கலான்னு கூட அந்த பெரியவர் ஒரு எழுத்து விடாமல் படித்தக்கப்புறம் தான் பார்க்க வேண்டியிருக்கு என்றால் மனைவி. பேப்பர் பார்க்கணும்னு சொன்னால் கொடுத்துட போகிறாரு, இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அந்த பெரியவரை வீட்டை காலி செய்ய சொல்கிற என்றான் கணவன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவர் ராத்திரியெல்லாம் லொக்குன்னு இருமிட்டே இருக்கார், கண்ட இடத்துல காரி வர துப்புறாரு. நம்ம பையவரை தாத்தா தாத்தான்னு அங்கே போகிறான். அவருக்கு என்ன இளவு இருமலோ, பிள்ளைக்கும் விட்டுடுச்சுன்னா நாம் தானே அவதைப்படணும். வயசானாலே அப்படிதாம்மா, மூட்டு வலி, இடுப்பு வலி, இருமல் இப்படி ஏதாவது வந்து தான் செய்யும். தாத்தா இருமுனா ஓடியாந்துருன்னு பிள்ளைக்கிட்ட சொல்லி வை என்றான் கணவனான பரமசிவன். நான் அவங்கள காலி செய்ய சொல்கிறதுக்கு வேறு ஒரு காரணமும் இருக்குங்க என்று பீடிகை போட்டாள் சாரதா. உடனே கணவன் என்ன காரணம் என்று கேட்டான். இவங்க 2 பேருமே நம்ம வீட்டுக்கு குடி வந்து 3 வருஷம் ஆச்சு. ஊரில் மகன் குடும்பத்தோடு இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் மகனோ மருமகளோ பேரன் பேத்திகளோ சொந்த பந்தங்களோ இதுவரை யாருமே இவங்கள வந்து பார்க்கல. ஒரு கடுதாசியோ ஒரு ஃபோன் கூட வந்ததில்லை. ஆமாம், நீ சொல்கிறத பார்த்தா அவங்களுக்கு யாருமே இல்லாதது போல தான் தெரியுது. அதுதான் சொல்கிறேங்க, 2 பேரும் வயசானவங்க, திடீர்னு மண்டையை போட்டுட்டா யாருக்கு சொல்லி விடுறது, என்ன செய்யுதுன்னு யோசித்து பார்த்தீங்களா? இதெல்லாம் மனசில் வச்சு தான் அவங்கள வீட்டை காலி செய்ய சொல்லணுங்கன்னு சொல்கிறேன் என்றால் மனைவி. நீ இப்போ சொன்ன விஷயம் யோசிக்க வேண்டியது தான். ஒன்று செய்வோம், வீட்டை காலி செய்யுங்கன்னு சொல்கிறத விட அவங்களா காலி செய்து போகிறாப்புல வீட்டு வாடகையை உயர்த்தி கேட்போம். நல்ல யோசனை தாங்க. கூடுதலாக எவ்வளோ வாடகை கேட்பீங்க என்றால், இப்போ நம்ம 3000 ரூபா கொடுத்துட்ருக்காரு, கூடுதலாக ஒரு 500 ரூபா சேர்த்து கேட்போமா? கேட்டால் கொடுத்துட்டு இங்கேயே டேரா போட்டுருவாங்க. 2000 கேளுங்க, அப்போ தான் காலி செஞ்சுட்டு போவாங்க என்றால் மனைவி. தலையசைத்தான் பரமசிவன். மறுநாள் காலை வழக்கம் போல பத்திரிகை படிக்க வந்த குப்புசாமியிடம் பேச்சை துவங்கினான் பரமசிவன். ஐயா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணுங்க. என்ன தம்பி, சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், விலைவாசியெல்லாம் கூடி போச்சு. அன்றைக்கி செப்டிக் டேங்க் சுத்தம் செய்கிறவங்க கூட எவ்வளவு கேட்டான்னு உங்களுக்கே நீங்களே பார்த்தீங்க. அதோட வீட்டு வரியையும் பஞ்சாயத்தில் எக்கச்சக்கமாக ஏற்றிட்டாங்க. வீட்டை பராமரிக்கிறது பெரிய காரியமாக இருக்குது. அதனால் நீங்கள் வீட்டு வாடகையை கூடுதலாக கொடுத்தீங்கன்னா எனக்கு உதவியாக இருக்கும். எவ்வளவு கூடுதலாக கேட்குறீங்க தம்பி? இப்போது 3000 ரூபா தரீங்க. இந்த 3 வருஷமாக உங்ககிட்ட நான் வாடகையை உயர்த்தி கேட்கல. அதனால் கூட ஒரு 2000 சேர்த்து மாதம் 5000 ரூபாயாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் என்றான். 5000 என்று அதிர்ச்சியுடன் குப்புசாமி கேட்க, அவ்வளவு பணம் கொடுக்க முடியலைன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா நீங்கள் வேறு வீடை பார்த்துக்கங்க என்றான் பரமசிவன். வேறு வீடு பார்த்துக்கவா சொல்கிறீங்க என்றார் அவர். உடனே இல்லை, 3 மாதம் டைம் கொடுக்குறேன். அந்த 3 மாதமும் பழைய வாடகையை தந்தாலே போதும். அதையும் கூட அட்வான்ஸ் பணம் 15,000 கழிச்சுக்கிறேன். இல்லை, இதே வீட்டில் நீங்கள் இருக்கணும்னா மாதம் 5000 ரூபாயை வாடகையாக கொடுத்துடுங்க, அட்வான்ஸ்லேயும் 10,000 ரூபாயை கூடுதலாக கொடுக்கணும் என்றான். எப்படியோ உங்கள் சௌகரியப்படி நீங்கள் நடந்துக்கங்க என்றான் பரமசிவன். பெரியவருடைய முகத்தில் தோன்றிய அந்த அதிர்ச்சியை பரமசிவன் கவனிக்காமலும் இல்லை. எப்படியும் அவர்களை காலி செய்து வைத்து விட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்ததால் பேச்சில் சற்று கடுமை காட்டி தன் வீட்டிற்குள் சென்று விட்டான் பரமசிவன். பத்திரிகையை கையில் பிடித்தபடி பிரம்மை பிடித்தவர் போல நின்றிருந்தார். வீட்டின் கதவின் பின்புறம் நின்று இதையெல்லாம் கவனித்த சாரதா கணவன் வீட்டுக்குள் வந்ததுமே புன்னகையுடன் சூப்பர் என பாராட்டினாள். படிக்கும் மனநிலை போய்விட்டதால் பத்திரிகையை மூடி வைத்துவிட்டு தன் போஷனுக்கு சென்றார் குப்புசாமி. கணவரின் முகம் வாட்டத்தை கண்டு, வீட்டுக்கார தம்பி என்ன சொன்னார், ஏன் வருத்தமாக இருக்கீங்க என்று கேட்டால் மனைவி காமாட்சி.
வீட்டு வாடகை 2000 ரூபாயை சேர்த்து மாதம் 5000 ரூபாயா கொடுக்கணுமா? திடீர்னு இவ்வளவு இவங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி அடாவடியாக கேட்குறாங்க? அதோடு மட்டும் இல்லை, அட்வான்ஸ்லையும் 10,000 ரூபாயை அதிகமாக கேட்குறாங்க. கொடுக்காட்டி 3 மாதத்துக்குள்ளே நம்ம சக்திக்கு தகுந்த வேறு ஒரு வீடை பார்த்துக்க சொல்கிறாரு. வேறு எங்கே போகிறது? வாடகையும் அட்வான்ஸும் கூடுதலாக கேட்க என்ன காரணமாமா? ஏதோ வீட்டு பராமரிப்பு செலவு, வீட்டு வரி எல்லாம் கூடி போச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக இப்படியா ஒரேடியாவாக 2000 ரூபா கூட கேட்குறது? இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளை வீட்டை காலி செய்ய வைக்கிறதுல தான் அவங்க குறியாக இருக்காங்கன்னு தெரியுது. இப்போ என்ன செய்கிறது? வேறு வீட்டை பாருங்கள். உங்கள் கூட வாக்கிங் வரவங்க கிட்ட சொல்லுங்கள், வாடகை 5000 ரூபா கொடுத்துட்டு வயிற்றில் ஈர துணியவா போட்டுக்கிறது? காஃபி ஆறிப்போச்சு, சுட வச்சு எடுத்து தரேன் என்று சமையலறைக்குள் சென்றாள். காஃபியை எடுத்து வந்தபோது கணவர் படுக்கையில் படுத்திருப்பதை பார்த்தவள், எந்திரிங்க, என்ன காலையிலே படுக்க, காஃபியை குடிங்க. கட்டுனவனுக்கு ஒரு வீடு, கட்டாதவனுக்கு பல வீடுமாங்க. பகவான் நமக்கு நல்ல வழியை காட்டுவான் என்று தேறுதல் சொன்னாள் காமாட்சி. நாம் பெத்த புள்ள நம்மளை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுவான்னு நம்பி வீட்டை அவன் பேருக்கு எழுதி கொடுத்தோம். வீடு கைமாறிய கொஞ்ச நாள்லையே வீடு புழக்கத்துக்கு போதலை, நீங்கள் எங்கேயாவது வாடகைக்கு வீடு எடுத்து தங்கிக்கங்கன்னு சொல்லிட்டான். மருமக பேச்சும் சரியில்லை. அதனால் கோவிச்சிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு பென்ஷனை நம்பி இந்த ஊருக்கு குடி வந்தோம். பிள்ளையா அவன் கல்யாணத்துக்கு முன்னே நம்ம மேலே எப்படி பாசமாக இருந்தான், இப்படி மாறிட்டானே. இப்படி மாறுவான்னு தெரிஞ்சா அவனுக்கு கல்யாணமே செஞ்சிருக்க மாட்டேன் என்றார் குப்புசாமி. நாம் அவனுக்கு கல்யாணம் கட்டி வைக்கல, அவனை நாம் கட்டி கொடுத்துட்டோம். அவன் பேச்சு இப்போ எதுக்கு? நீ எங்கள் பிள்ளை இல்லை, நான் செத்தாலும் எங்கள் முகத்தில் முழிக்காதுன்னு சொல்லிட்டு தானே வந்தோம் என்றாள் காமாட்சி. சரி, அவன் பேச்சை விடு. இப்போ நாம் எங்கே குடியேறுதுன்னு யோசி. இதில் யோசனை என்ன இருக்குது? உங்கள் வாக்கிங் நண்பர்கள்கிட்ட சொல்லி பாருங்கள். ஏற்கனவே சொன்னேன்ல. ஆமாம், அப்படி தான் செய்யணும் என்றார். நாட்கள் நகர்ந்தன. ஆனால் வீடுதான் அமைந்தபாடு இல்லை. வாக்கிங் சென்று வீடு திரும்பி வந்த குப்புசாமி சோர்வுடன் நாற்காலியில் அமர்ந்திருந்தார். என்னங்க, உங்கள் நண்பர்கள் வீடு பற்றி ஏதாவது தகவல் சொன்னாங்களா? அந்தான்னு 2 மாதமாக பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. ஒருத்தரும் பார்த்து சொன்னபாடு இல்லை. 3 மாதம் டைம் முடிய போகுதுன்னு இன்றைக்கி கெஞ்சலாக கூட கேட்டு பார்த்துட்டேன். வாடகை 6000 ரூபாய்க்கு குறைஞ்சி வீடே இல்லையா. பள்ளிக்கூட பசங்க படிக்க வைக்க பக்கத்து ஊர்களில் இருந்து குடும்பத்தார்கள் வந்ததால் வீட்டுக்கு கிராக்கி அதிகமாகிடுச்சான். அப்படின்னா வேறு வீடே கிடைக்காதாங்க. 5000 ரூபாய்க்கு குறைஞ்சி வாடகைனா டவுனுக்கு வெளியே தான் பொது குடியிருப்புகளை தான் கிடைக்குமா. அப்படி தான் போய் பாருங்களேன் என்றாள் காமாட்சி. இவர்கள் பேசி கொண்டிருந்த போது அங்கு வந்த பரமசிவன் 3 மாதம் டைம் முடிய இன்னும் 2 நாள் தானே இருக்குது, வீடு ஏதாவது பார்த்தீங்களா என்று கேட்டான். பார்த்துட்டு தான் தம்பி இருக்கேன், தோதுவாக கிடைக்கல என்றார். எனக்கு தெரிஞ்ச புரோக்கர் ஒருத்தர் வர சொல்லியிருக்கேன், அவர்கிட்ட சொன்னால் உங்களுக்கு தோதா வீடு பார்த்து கொடுப்பார், கவலைப்படாதீங்க என்றான் பரமசிவம். ரொம்ப சந்தோஷம் தம்பி, அவர் எப்போ வருவார் என்றான். ஃபோன் செஞ்சுருக்கேன், வந்துக்கிட்டே இருக்கார் என்றான். சிறிது நேரத்திலேயே புரோக்கர் வந்ததும் அவரிடம் நிலைமையை கூறி குப்புசாமிக்கு அறிமுகப்படுத்தி, ஐயா, இவர்தான் புரோக்கர், நான் எல்லா விவரங்களையும் இவர்கிட்ட சொல்லிட்டேன் என்றான் பரமசிவன். ஒரு வீடு இருக்குது, அதில் 2 ரூமு. ஒரு ரூமில் வீட்டுக்காரங்க சாமான்களை போட்டு பூட்டி வச்சுருக்காங்க. இன்னொரு ரூமு, ஹாலு, கிச்சனு, அட்டாச் பாத்ரூமு, டாய்லெட் எல்லாம் நீங்கள் புழங்கிக்கலாம். வாடகை 3000 தான். வீட்டு ஓனர் மும்பையில் இருக்கார். வீடு என் பொறுப்பில் தான் இருக்குது. வாங்க, வீட்டை பாருங்கள், பிடிச்சா அட்வான்ஸ் 15000 கொடுங்க என்றார் புரோக்கர். உடனே குப்புசாமியும் வாங்க வீட்டை பார்க்க போகலாமா என்று சொல்லி சட்டையை மாட்டிக்கொண்டு புறப்பட்டார். உங்கள் வீட்டம்மாவையும் கூட்டிகிட்டு வாங்க, அவங்களுக்கும் வீடு பிடிக்கணும்ல என்றதும் சிறிது நேரத்திலேயே தன் கணவர் மற்றும் புரோக்கருடன் வீடு பார்க்க புறப்பட்டாள் காமாட்சி. ஒருவித நிம்மதியுடன் இருந்தனர் பரமசிவன் தம்பதியினர். வீட்டை பார்த்து திரும்பி வந்த குப்புசாமியும் காமாட்சியும் தங்கள் போஷனுக்கு செல்ல புரோக்கர் பரமசிவன் வீட்டுக்கு சென்றார். குப்புசாமி தன் மனைவியிடம், வீடு எனக்கு பிடிச்சிருக்கு, அக்கம் பக்கம் வீடுகள் இருந்தாலும் இனிமே தான் பழக்கம் ஏற்படுத்திக்கணும். அவர்கள் எப்படி இருப்பாங்களோ. பேங்க் கடைகளுக்கு போகணும்னா கொஞ்சம் தூரம்தான், நீ என்ன நினைக்கிற காமாட்சி என்றார். பரவாயில்லைங்க, தண்ணி காற்று எல்லாம் நல்லா தான் இருக்குது. இங்கே ஒரே வீட்டில் ஒரே போர்ஷனில் இருக்கோம். ஏதுவானாலும் வீட்டுக்கார தம்பியும் அவர் மனைவி சாரதாவையும் அவசரத்துக்கு கூப்பிட்டுக்கிடலாம். அதோட இந்த வீட்டு குட்டி பையனோட பேச்சும் சிரிப்பும் நம்ம கவலையை மறக்கடிச்சிருச்சு. இது இருக்காது அங்கே என்றால் வருத்தத்துடன். நீ சொல்கிறது வாஸ்தவந்தான். இந்த வீட்டில் ஏதோ நம்ம உறவுகளோட
பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இது அங்கே கிடைக்காது என்று இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கையில் பரமசிவத்திடம் புரோக்கர் அவங்களுக்கு வீடு பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன், ஆனால் தனி வீட்டில் இருக்கோம்னு யோசிப்பாங்க போல் இருக்கு, நீங்கள் 2 பேருமே அவங்கள எப்படியும் காலி செய்ய வச்சிருன்னு சொன்னதால தான் நான் வாடகையை வீட்டுக்காரங்க சொன்ன 4000 ரூபாயிலிருந்து 3000 குறைச்சேன் என்றார். 2 பேரும் ரொம்ப வயசானவங்க, ஏதாவது நடக்கக்கூடாது நடந்துருச்சுன்னா நமக்கு சுமையாயிடுமே. இந்த 3 வருஷமாக அவங்கள யாருமே வந்து பார்த்ததில்ல, அவங்களும் எங்கேயும் போனதும் இல்லை. ஏதாவது ஆச்சுன்னா நான் யாருக்கு சொல்கிறது என்று என்ன செய்கிறது, அதுக்கு தான் இந்த ஏற்பாடு என்றார். உனக்கு கமிஷன் வேற நான் தரேன், அவங்க கிட்ட கேட்காத, சாமான்களை ஏற்றி போகிற செலவையும் நானே ஏற்றுக்கிறேன் என்றான் பரமசிவன். அப்படின்னா இவங்க 2 பேரும் யாரோட ஆதரவும் இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்கிறீங்களா? அப்படி தான் நான் நினைக்கிறேன். இதுவரை இவங்களுக்கு ஒரு ஃபோனோ கடிதாசியோ வந்ததில்லை, இவங்களும் யாருக்கும் ஃபோன் செய்ததும் இல்லை என்றான் பரமசிவன். அந்த சமயம் ஏதோ சொல்ல வந்த குப்புசாமியின் காதில் புரோக்கரும் பரமசிவமும் பேசி கொண்டிருந்தது காதில் விழுந்தது. சற்று நேரம் அப்படியே அசைவற்று நின்றவர் பின் ஏதும் அறியாதது போல அவர்களிடம் சென்றார். வாங்க உட்காருங்க, பொருட்களை ஏற்றி போக ஆட்களும் வண்டிக்கும் சொல்லிட்டேன், நாளைக்கு நல்ல நாள், போய் பால் காய்ச்சிடுங்க. பரமசிவத்தின் அவசரம் குப்புசாமிக்கு இப்போது நன்றாகவே புரிந்தது. அவன் பயப்படுவதும் நியாயமாக இருந்தது. அதனை உணர்ந்தார் குப்புசாமி. அட்வான்ஸில் 3 மாத வாடகை கழித்து மீதம் 6000 ரூபாயை கொடுத்தான் பரமசிவன். தன்னிடம் இருந்த 9000ஐயும் அதனுடன் சேர்த்து புரோக்கரிடம் அட்வான்ஸ் கொடுத்ததும் வீட்டுச் சாவியை கொடுத்தார் புரோக்கர். மறுநாள் காலை பரமசிவன் ஏற்பாட்டின்படி 2 கூலி தொழிலாளர்களுடன் ஒரு வேன் வாசலில் வந்து நின்றது. இரவோடு இரவாக பொருட்களை மூட்டை கட்டி வைத்தனர் குப்புசாமி. பாதுகாப்பாக எடுத்துச் செல்ல அவரிடம் டிவி, ஃப்ரிட்ஜ் என எதுவுமே இல்லை. தட்டுமுட்டு சாமான்கள், அடுப்பு, கேஸ் சிலிண்டர், 2 கட்டில்கள், 2 சேர், 1 ஸ்டூல், துணிகள் உள்ள 2 பெட்டிகள், கட்டைப்பையில் சில புத்தகங்கள். கூலி ஆட்கள் சாமான்களை வேனில் ஏற்றினார்கள். பரமசிவன் குடும்பத்தாரிடமிருந்து விடைபெற்று வேனில் ஏறும் முன்பு பரமசிவன் கையை பிடித்து சாவியை கொடுத்த குப்புசாமி, மறந்துடாதீங்க, வீட்டுக்குள்ளே போய் பாருங்க என்று தழுக்க கூறி வேனில் ஏறினார். வேன் புறப்பட்டு சென்றதுமே பொருட்கள் எதையும் மறந்துவிட்டு சென்று விட்டார்களோ என்பதை உறுதி செய்ய குப்புசாமி குடியிருந்த போஷனுக்குள் சென்றனர் பரமசிவமும் சாரதாவும். கபோர்டில் 50,000 ரூபாய் பணமும் ஒரு கடிதமும் இருந்தது. கடிதத்தை எடுத்த பரமசிவன் வாய்விட்டு படிக்க ஆர்வமுடன் கவனித்தாள் சாரதா. மகன் பரமசிவத்துக்கும் மருமகள் சாரதாவுக்கும் பேரன் கோபிக்கும் ஆசீர்வாதங்கள். பெற்ற பிள்ளையால் துரத்தப்பட்டதால் அனாதையாக தான் நான் உங்கள் வீட்டிற்கு குடிவந்தோம். உங்கள் எல்லோருடைய அன்பும் அரவணைப்பும், குறிப்பாக பேரன் கோபியும் ஓடுதலும் நாங்கள் அனாதைகள் இல்லை என்ற ஒரு மன ஆறுதலை அளித்தது. எங்களுக்கு மரணம் சம்பவித்தால் என்ன செய்வது என்ற உங்களின் தவிப்பும் கவலையும் எனக்கு புரிகிறது. இக்கடிதத்துடன் 50,000 ரூபாயை வைத்திருக்கிறேன். நீங்கள் நினைப்பது போல ஒருவேளை எங்கள் முடிவு ஏற்படுமானால் பிள்ளை ஸ்தானத்தில் இருந்து எங்களை நல்லடக்கம் செய்ய வேண்டுகிறேன். இந்த உதவியை மறுக்காமல் செய்ய வேண்டுகிறேன். அனாதையாக வந்தோம், ஆதருடன் இந்த 3 ஆண்டுகள் வாழ்ந்தோம், அனாதையாகவே செல்கிறோம். நன்றியுடன் குப்புசாமி என்று அதில் எழுதியிருந்தது. ஏதோ குற்ற உணர்வு மேலிட கண் கலங்கியவாறு கணவரை பார்த்தாள் சாரதா. பணத்தையும் கடிதத்தையும் சாரதாவிடம் கொடுத்து தன் ஸ்கூட்டியை எடுத்து விரைந்தான் பரமசிவன். வேனில் இருந்து பொருட்களை இறக்கிய குப்புசாமி தம்பதியை வீட்டை திறக்கவும் பரமசிவன் ஸ்கூட்டியில் அங்கு வருவதற்கும் சரியாக இருந்தது. பரமசிவத்தை கண்ட குப்புசாமியும் காமாட்சியும் முகம் மலர்ந்து வாங்க வாங்க என்று வரவேற்க அவனோ திறந்த வீட்டை பூட்டி சாவியை எடுத்து 2 பேரும் வேனில் இறங்க என்றான். இருவரும் புரியாமல் பார்க்க, உங்கள் மகன் மருமகள் பேரனோடு வந்திருக்காங்க, புறப்படுங்க என்றான். அவங்க எப்படி இங்கே வந்தாங்க? நாங்கள் இங்கே விலாசத்தையே கொடுக்கலையே, எப்படியோ விசாரிச்சுட்டு வந்திருப்பாங்க, சரி வாங்க கிளம்புங்க என்றான் பரமசிவன். குப்புசாமி தம்பதியுடன் திரும்பியது அந்த வேன். வேகமாக வீட்டிற்குள் நுழைந்து தங்களுடைய மகன் மருமகளை தேடினார் குப்புசாமி. என் மகன் குடும்பத்துடன் வந்திருப்பதாக சொன்னீங்களே, யாரையும் காணுமே என்றார் குப்புசாமி. இதோ உங்கள் முன் நிற்கிறது யாரு? உங்கள் மகன் நான், மருமகள் சாரதா, பேரன் கோபி. ஒன்றும் புரியாமல் வியப்புடன் நின்றனர் குப்புசாமியும் காமாட்சியும். அப்பா, நீங்கள் 2 பேருமே உங்கள் ஆயுசு முழுவதும் இங்கே இருங்க. உங்கள் கடிதத்தை படித்ததும் என்னுடைய பெற்றோரே உயிருடன் வந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது. இந்தாங்க பிடிங்க பணத்தை, சாவியை கொடுத்து புரோக்கரிடம் அட்வான்ஸையும் வாங்கித்தாரேன் என்றான் பரமசிவன். அப்படின்னா வாடகை பாக்கி 9,000 நான் தரணும் இல்லையா? அதையும் அட்வான்ஸையும் வாங்கிடுங்க. அப்பா கிட்ட மகன் யாராவது வாடகை வாங்குவானா?
குப்புசாமி காமாட்சியின் காலில் விழுந்து ஆசீர்வதிக்க வேண்டினர் பரமசிவன் தம்பதியினர். ஐயா தாத்தா பாட்டி வந்துட்டாங்க என்று அவர்களை கட்டி கொண்டான் பேரனான கோபி. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.